வாழ்வுக்கு நல்ல துணை சொந்த பந்தமாக சொத்து சுகமா. சொந்த பந்தம்னாலே 1000 உறவுகளுடைய கூட்டணி. அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, பூட்டன் பூட்டி, கொள்ளுப்பேரன் கொள்ளுப்பேத்தி, சிநேகிதன் சிநேகிதி, சித்தி சித்தப்பா, மாமா மாமி, பெரியப்பா பெரியம்மா, காதலன் காதலி, நண்பன் நண்பி, இப்படி வாழ்க்கை ஒவ்வொரு பக்கங்களையும் உறவுகளால் எழுதப்பட்டிருக்கும் தெய்வீக புத்தகம்தான் சொந்த பந்தம். எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொர்க்கி போகுமே. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் ஒன்று, சொர்க்கம் சொர்க்கி போகும். ஏன்னா அங்கே வீடு கட்ட வேண்டிய தேவையில்லை, அங்கே அடுப்பு பற்ற வைக்க வேண்டிய தேவையில்லை, அங்கே பிள்ளைகளை படிக்க வைக்கணும், கல்யாணம் நடத்தணும், இப்படியெல்லாம் எந்த தேவையும் இல்லை. அதனால் சொர்க்கம் சொர்க்கி போகும். வீடு சொந்த பந்தம் மட்டும் இருந்தால் போதுமா? வீட்டில் கல்யாணம் நடத்தணும், வீடு கட்டணும், படிக்க வைக்கணும், ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணணும், இப்படி ஏகப்பட்ட செலவு வீட்டில் இருக்குது. அதனால தான் படைச்ச ஆண்டவன் படைச்ச ஒவ்வொரு உயிருக்கும் கடவுளுக்கு ஒரு ஜான் வயரை கொடுத்தான். அதோட விடல, அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு வழி இல்லைன்னா, திங்க வழி இல்லைன்னா தூக்குற தொங்குன்னு ஒரு மூலம் கயரையும் படைச்சான். ஒவ்வொரு உயிருக்கும் இறைவன் தந்தது ஒரு ஜான் வயிறல்லவா. ஒரு ஜான் வயிற்றுக்கு வழி இல்லை என்றால் ஒரு முழம் கயிறல்லவா. இதான் காசு பணம் வேணும். வெட்டார் வயலில் வேலை செய்வான், கஷ்டப்படுவான், சர்க்கஸ் ஆடுவான், கல் உடைப்பான், எவ்வளோ கஷ்டமான வேலைகளை செய்வான். குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற அக்கறைக்கு நிரூபிக்கதே காசு பணம். சர்க்கஸ் நடத்துவான், சிலவன் உயிரை பணம் வச்சுப்பான், மேலே கம்பியில் நிற்பான், இல்லை கயத்தில் நிற்பான், கொஞ்சம் பேலன்ஸ் தவறிட்டுனா கீழே விழுந்து ஆள் அவுட்டு. அதான் சொன்னான், வயிற்றுக்காக மனிதன் இங்கே கைட்டில் ஆடுறான் பாரு, ஆடி முடிஞ்சு இறங்கி வந்தா அப்புறம் தான்டா சோறு. அவன் ஆடி முடிஞ்சு இறங்கி வந்தான்னா சோறு, அவன் இறங்க முடியாமல் 4 பேர் இறக்கி கொண்டு வந்தாங்கன்னா சாவு. ஆனால் பணத்தின் மீது தான் பக்தி என்ற பின் பந்த பாசமே ஏதடா, பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா, அண்ணன் தம்பிகள் தானடா. உறவுகளை நிச்சயப்படுத்துவதே காசு பணம். கோயிலில் பாருங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கோயில் தோரண வாயில். உள்ளே போனால் கொடிமரம் பிரமாதம், அதுக்கு அடுத்தது பலிபீடம் பிரமாதம், எல்லாம் இருக்கும். ஆனால் முன்னால் முதல்ல இருக்கிறது என்ன இருக்குன்னா உண்டியல் இருக்கும். அந்த உண்டியல் நிறைஞ்சாதான் பண்டிகை நாட்களில் கோயிலில் திருவிழா கொண்டாட முடியும். காசே தான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமடா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற துடிக்குது மனமே, நீ போகும் போது சொல்வதில்லை காசு. அது கடவுளுக்கே தெரியுமா? ஆனால் ஏடிஎம்குள்ளே போய் ஒருத்தர் ஏடிஎம் கார்டை ஏடிஎம்க்கு வாய்ப்புள்ள திணிச்சு பணம் எடுக்க போகிறான். சீக்ரெட் நம்பர் கேட்கும், கிளிக் பண்ணுவான், உடனே விட்ராயல் வரும், அதை கிளிக் பண்ணுவான், சேதி வரும், அதை கிளிக் பண்ணுவான். அதுக்கப்புறம் பணம் எவ்வளோங்கிறத கேட்கும். இவன் பணத்தை போட்டான்னா அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் அந்த ஏடிஎம் கார்டு ரூபாயோட பணத்தோடு சிரிச்சிட்டு வரும். அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னு வைங்க, அவன் மூஞ்சில் காரி துப்பதுக்கு வந்த மாதிரி வரும். ஏன்னா அப்போ பணம் எல்லா தீர்மானிக்கிறது பணம். தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசு முன் சொல்லாதடி, குதம்பா காசு முன் செல்லாதடி. அப்போ வாழ்க்கையில் அது எல்லா வாழ்க்கைக்கும் அத்தியாவசியமானது சொத்து சுகம்தான்.